2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளியான ஜாஃபர் சாதிக் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரது நண்பரான இயக்குனர் அமீர் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் ரம்ஜானுக்கு பிறகு ஆஜராவதாக அமீர் கடிதம் அனுப்பியிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், வணக்கம். இப்போ இந்த விவகாரத்தில் அமீர் தரப்பிலிருந்து என்ன கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்கள் என்ன? 2,000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்துல முக்கிய குற்றவாளியான ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்புப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். அவரது கூட்டாளியான சதாவையும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில பல்வேறு நாடுகளுக்கு இவர்கள் இந்த போதைப் பொருளை வந்து சப்ளை செய்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து தற்போது அடுத்த கட்டமாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தங்களது நடவடிக்கையை வந்து துவங்கியுள்ளனர். குறிப்பாக ஜாஃபர் சாதிக்கின் நெருங்கிய நண்பரும் தொழில் பார்ட்னருமான இயக்குனர் அமீருக்கு வந்து போலீசார் வந்து நேற்று முன்தினம் வந்து சம்மன் அனுப்பியிருந்தனர். மேலும் இது மட்டுமின்றி அவரது தொழில் பார்ட்னரான அப்துல் பாசித் புகாரி, சையத் இப்ராஹிம் என மொத்தம் 3 நபர்களுக்கு மத்திய போதைப் பொருள் தடுப்பிரிவு அதிகாரிகள் சம்மன் அனுப்பினர். நாளை காலை 10 மணி அளவில் டெல்லியில் உள்ள போதைப் பொருள் அலுவலகத்திற்கு இவர்கள் ஆஜராக வேண்டும் எனவும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் எனவும் அந்த சம்மனின் கடிதத்தில் வந்து எழுதியிருந்த நிலையில தற்போது இயக்குனர் அமீர் மற்றும் தொழில் பார்ட்னரான அப்துல் பாசித் புகாரி ஆகியோர் வந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பிரிவு அலுவலகத்திற்கு மெயில் மூலமாக ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த கடிதத்துல தாங்கள், அதாவது அப்துல் பாசித் புகாரி வந்து வெளிநாட்டில் இருப்பதாலும் இயக்குனர் அமீர் வந்து ரம்ஜான் பண்டிகையை கொண்டாட இருப்பதால் 11ஆம் தேதிக்கு பிறகு தங்களை அழைக்குமாறும் வந்து அந்த கோரிக்கையான கடிதத்தை வந்து வைத்துள்ளனர். மேலும் இந்த கடிதமானது நேற்று மத்திய போதைப் பொருள் தடுப்பிரிவு அலுவலகத்திற்கு சென்ற நிலையில இவர்கள் விசாரணை தற்போது அந்த கடிதத்தை வந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நாளை வந்து இதற்கு வந்து இந்த கடிதத்திற்கு அவர்கள் ஏற்க மாட்டார்கள் எனவும் வந்து தகவல் வந்து வெளியாகியுள்ளது. அதன்படி சொன்னபடி நாளை காலை 10 மணி அளவில் டெல்லியில் உள்ள மத்திய போதைப் பொருள் அலுவலகத்திற்கு வந்து இயக்குனர் அமீர் வந்து ஆஜராவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சாலமன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.